அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்னைக்கு எந்த ஸ்டேக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். சாரி, 2 நாள் நான் திடீர்னு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்து அதனால வீடியோ போட முடியல. நம்ம ரெகுலராக எப்பவுமே போடுவோம். நான் அது போட முடியாத முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவேன். இது திடீர்னு முடிவெடுத்ததுனால சொல்லவும் முடியல வீடியோவில் எதுலையும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். இது வந்து இன்ட்ராடேக்கு மட்டும்தான் பொருந்தும். இது வந்து மேக்ஸ், நம்ம முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எல்லாமே பயன்படுத்துகிறோம். நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நியூஸ், எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். மேக்ஸ் கால்குலேஷன் போடுவோம். அதுக்கு செட்டன் ரூல் இருக்கு. அந்த ரூலை பயன்படுத்தி நம்ம வர்த்தகம் பண்ணுவோம். ரூல் மீன்ஸ் அதுவும் மேக்ஸே. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 24,200 கால் 108 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப் சைடு தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். அது கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைடு. அப்போ இது இதற்கு மேல இருக்கு கீழே இருக்குன்றதே ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு லைனை போட்டு அதுக்கு மேல இருந்தா மேல, அப்படி கிடையாதுங்க. அதுல ஃபால்ஸா கூட நிற்கும், நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்மளால மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். சும்மா மேல நின்றுகிட்டே இருக்கும், திடீர்னு கீழே விடும். சும்மா அப்படியே கீழே இருக்கும், ஓ வீக்கா தான் இருக்குது, இந்த இடத்துல கீழே பிலோ சஸ்டன் ஆகுது, அப்ப மார்க்கெட் வந்து இறங்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அவர் ஒரே கடல் தூக்கிடுவார். அதெல்லாம் ஏன் நடக்குது? அந்த ஃபால்ஸ். அப்புறம் ஒரு இங்க இருந்து ஒரு பாயிண்ட் போச்சுன்னா எய்தர் இங்கிருந்து திரும்பணும் ஆர் அப். அதே போலதான் கீழே வந்தா ஒரு பாயிண்ட் இங்க இருந்து ரிவர்சல் ஆகணும், ஆர் அங்கிருந்து அப்படியே எகைன் ரிவர்சல் ஆகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல போனா ரிவர்சல்னு இருக்கு. அது ஏன் நடக்குது? எல்லாரும் மார்க்கெட்டுக்கு தானே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். இவர்கிட்ட ஸ்ட்ரைக்கை போட்டு இந்த இடத்துல இருந்தா மார்க்கெட் அப் டவுன் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குன்னா நீங்க சிந்திக்கணும் முதல்ல. அப்போ மார்க்கெட் நாம வந்து ஆப்ஷன் பையருக்கு எது தேவை அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். போய் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்செல்லாம் வர்த்தகம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதுல டைம் வேல்யூ கிடையாது மார்க்கெட்டுக்கு. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:00 முடியும். அது பாட்டுக்கு ஏறும் இறங்கும், அது வேற விஷயம். ஆனா பிரீமியம் உங்களுடைய சைக்கிள் அப்படி கிடையாது, டைம் வேல்யூலாம் இருக்கும். அப்போ அதற்கேற்ற போல தான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரைக் 1000 பாயிண்ட் ஏறினா கூட எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், மேக்ஸ்ல இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும், அந்த கால்குலேஷன்ஸ். அப்புறம் இது வந்து ஒரு மார்க்கெட்ல எந்த இடத்துல போனா ஒரு ஸ்ட்ரைக்கே திரும்புமா, அந்த ரேஞ்ச் எதுக்குள்ள போகும், இதுக்குள்ள போனா ஒரு இடத்துல திரும்பும் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு இடையில இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு நமக்கு என்ன தேவை, அதுல புக் பண்ணிட்டு நம்ம வெளியே போலாமே சேஃபா அப்படிங்கிறது. இல்ல ரேலியை பிடிக்கணும்னா அதுக்கு எப்படி ரேலியை பிடிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க படிங்க. யார்கிட்டையும் கிளாஸ் போடல. இப்போ எங்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கிளாஸ் கேட்குறீங்க. ஆப்ஷன் கிளாஸும் பொசிஷன் கிளாஸும் சம்மந்தமே கிடையாது. அதை நான் எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பொசிஷனுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு, ஆப்ஷனுங்கிறது இன்ட்ராடேவோட முடிச்சிடணும் பை. இது வந்து நான் ரெகுலராக கிளாஸ் எடுக்கிறது இல்லைங்க. ஜனவரியில எடுப்பேன். நான் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன், ஜனவரியில் நான் எடுப்பேன். அப்போ நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 20-25 டேஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவேன் எப்போ கிளாஸ் என்னங்கிறதெல்லாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பொசிஷன் கிளாஸே இன்னும் முடிக்கல. இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 வாரம் போயிட்டு இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதை அனௌன்ஸ் பண்றேன். ஓகேங்களா? இன்னைக்கு கவனிங்க, 108 இதுக்கு மேல இருந்தா மார்க், நான் இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்ல, நிஃப்டி அப் சைட் நிஃப்டி டவுன் சைட் மட்டும் தான் சொல்றேன். அதனால நீங்க பயிற்சி எடுத்து உங்களுடைய அனலைஸும் பண்ணி வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.